பிருந்தா வந்து மாறனுக்காக வந்து உதவி செய்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கண்மணி வந்து கன்னாபின்னான்னு திட்டுறாங்க மாறனுக்காக. எக்ஸ்ட்ரா நெறையா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சரியா போறதில்ல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். கல்யாண மண்டபத்திலேருந்து வந்து கிளம்புறாங்க. வீராவும், நம்ப கண்மணியும் அப்பான்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க. சூர்யா சூர்யா வந்து நிப்பாட்டுறாங்க. "நீ தப்பான முடிவு எடுக்கிற. நீ உன்னோட முடிவ திருப்பியும் வந்து எடுத்துக்கிட்டு, ஒழுங்கான முடிவ வந்து எடு. நான் உன் ஃப்ரெண்டா வந்து சொல்றேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வெளியிலேருந்து பார்க்குறப்ப எங்களோட வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு என்ன நக்கலா வந்து தெரியுதான்னு?" கண்மணி வந்து கடுப்பாயி கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. "நான் வந்து பேசுறது உன்கிட்ட கிடையாது கண்மணி. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட, வீரா கிட்ட பேசுறேன். எங்க அண்ணன் போனது எவ்வளோ பெரிய மனசு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இவளோட வாழ்க்கைய சேவ் பண்ணணும்னு தான் நான் நெனச்சேன். கடைசில வந்து மாறன் பின்னாடிலேருந்து வந்து தாலி கட்டுனத நீ வந்து அங்கீகாரம் பண்றியா? கண்மணி, மாப்பிள்ளைய பத்தி உனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. எங்களுக்கு தெரியும். அத சொன்னாலும் நீங்கலாம் நம்ப மாட்டீங்க. நம்புற நிலைமையிலயும் இல்ல. அதனால அந்த டாபிக் உள்ள போல. வீரா, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். மாறன் செஞ்சது 1% கூட தப்பே இல்ல. மாறன தூக்கி போட்டுறாத. மாறன் கட்டின தாலியும் தூக்கி போட்டுறாத. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாரி பேசினோனே, நீ எனக்கு நெறையாவே வந்து உதவி செஞ்சிருக்க. ஆனா, அதுக்குன்னு இந்த மாரி விஷயத்தெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நான் போறேன் இங்கேருந்து. அப்படின்னு சொல்லும்போது, கூடிய சீக்கிரம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாறவன் நல்லவன்ங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரும். அப்பனா மாறன் வந்து எந்த தப்பும் பண்ணலையா? எங்க அண்ணன் போனதுக்கு யாரு காரணம்ங்கிற மாரி கண்மணி வந்து கத்துனோனே, அதுக்கு முழு காரணம் ராகவன் தான். மாறன் கிடையாதுன்னு எங்களால சொல்ல முடியும். ஆனா என்ன பண்றது? இந்த சிச்சுவேஷன்ல சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. அதனால சொல்லலங்கிற மாரி சூர்யா வந்து அதிரடியா வந்து யோசிக்கிறாங்க. அப்படியே கண்மணிய வந்து வீராவ கூட்டிட்டு அப்படியே குடுகுடுன்னு வெளியில வந்து போறாங்க. ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. "ஏன்டா! உனக்கு அண்ணனா பொறந்த பாவத்துக்காக ராகவன் வாழ்க்கைய ஏன்டா போட்டு இவ்ளோ பெரிய கஷ்டத்த வந்து சுமக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! நீ ஏன் அவனுக்கு இவ்ளோ கஷ்டத்த வந்து குடுக்குற? இது மாரிலாம் செஞ்சேன்னு வச்சுக்கயேன், நீ வந்து கஷ்டப்படலாம் ஓகே. ராவன் எதுக்குடா இப்படியெல்லாம் வந்து அனுபவிக்கணும்? அப்பா மாறன் ஒண்ணும் தப்பான பையன் கிடையாது. ஏன்டா இந்த கல்யாணத்த அவன்கிட்ட பொறுப்பா குடுத்தேன். ஏ டூ இசட் சூப்பரா பக்காவா பண்ணான். எனக்கே ஆச்சரியமா போச்சு. வரவும் போறவங்கள்ட்டலாம் இவன் தான் என் பையன். என் பையன் மாறிட்டான். அடுத்தது என்னோட பிசினஸையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது ராவனுக்கு அடுத்தது மாறனா தான் இருப்பான்னு சொல்லி எல்லார்ட்டயும் வந்து சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தேன்டா. ஆனா கடைசில இவன் இப்படியெல்லாம் ஒரு காரியம் பண்ணுவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. வீரா தங்கமான பொண்ணு. அவளோட குணத்து முன்னாடி மாறன் மனச வந்து பறி குடுத்துட்டான். அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எதனால உன் புள்ள லவ் பண்ணிட்டான்னு வரிஞ்சு கட்டிட்டு சப்போர்ட் பண்ண வந்திருக்க வள்ளி சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சிகிட்ட வந்து கேட்குறாங்க ராமச்சந்திரன். என்னண்ணே நான் கஷ்டப்பட்டு வந்து என் புள்ளைய வந்து வளர்த்துருக்கலாம். நான் உனக்காக தானே நிப்பேன். அப்பனா நீயும் வந்து இது மாரி என்னை ஏமாத்திட்டேல. என்னால இத ஜீரணிக்கவே முடியல. 3 நாள் உன் புள்ள திருந்தினதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறியேண்ணே. அப்படி இருக்கும்போது வீரா அவனுக்கு காலாகாலத்துக்கும் மனைவியா இருந்தா எப்படியெல்லாம் இருப்பான். உன்ன விட 10 மடங்கு பிசினஸ்ல சாதிச்சு காட்டுவான். எனக்கு இதுல முழு நம்பிக்கை இருக்கு. ஏம்மா இப்ப சாமி கும்பிட போறோம். கடைசில வந்து சாமி நமக்கு உதவி பண்ணலாம். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல சாமி என் கூடயே வரணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ண முடியும்? இவன் அது மாரி தான் செஞ்சிருக்கான். வீராவோட நல்ல மனசு அவளுக்கு ரொம்பவே அதிகம். அதனால மாறன் ஐயோ பாவம்! அதுவும் ராமச்சந்திரனோட பையன் இப்படியெல்லாம் இருக்கானே! வெளியில யாரும் நெனச்சிடக்கூடாதுன்னு தான் வீரா வந்து உதவி செஞ்சிருக்கா. அதுக்குன்னு வீராவ வந்து பின்னாடிலேருந்து தாலி கட்டி இவனோட மனைவியா ஆக்கிக்கணும்னு பாப்பானா? இங்க யாரும் பேசாதீங்க. என் வீட்டுக்கு வரணும்னா வாங்க. மாறன தவிர. மாறன் கூட யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இங்கேயே நில்லுங்கன்னோனே, அப்படியே எல்லாரும் வந்து விட்டுட்டு வந்து போறாங்க. மாறன விட்டுட்டு வள்ளி மட்டும் வரமாட்டேங்கிறாங்க. "டேய் அத்தைய கூட்டிட்டு போ. இது மாரி தான் பேசுவாங்கன்னு சொன்னேன்." அத்தைய கூட்டிட்டு ராவன் மட்டும் குடுகுடுன்னு போறாங்க. சூர்யா வந்து பேசுறாங்க. "என்னோட வந்த காரியம்லாம் நிறைவேறிருச்சு. நீ பத்திரமா இருந்து பார்த்துக்க." அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா பேசுனாங்க. "கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் ஒண்ணா சேருவீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து போறப்ப, பிருந்தா வந்து காட்டுறாங்க. பிருந்தா வந்து கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம அப்படியே கேஷுவலா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியன நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம கண்மணியும், இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும், ஜெயலட்சுமியும் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கிறப்ப, "எதுக்காக எல்லாரும் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நல்லது தானே நடந்திருக்கு. மாறன் மாரி ஒரு மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். இத பத்தி யாரும் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. என்னடி பெருசா வந்து மாறன் மாமாங்கிற? ஆமா, அக்கா புருஷன்னா மாமான்னு தானே சொல்ல முடியும். இன்னொன்னு அவர் தங்கமானவரு. வேணாண்டி பிருந்தா, பேசாத. நான் அப்படிதான் பேசுவேன். என்னங்கிற? நீ பார்த்த மாப்பிள கரெக்டானவரா இருந்தா, நான் ஏன் இப்படியெல்லாம் பேசப் போறேன்? நீ பார்த்த மாப்பிள தப்பானவரு. அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு, சூர்யாக்கு, மாறனுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது.
யார் சின்ன பொண்ணு? நானா? இல்ல நீயா? முட்டாள்தனமான காரியத்த பண்ணி, நீ தான் கண்மணி. உன்னால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி, அந்த இடத்துல கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஏன்னா, மாறன் வந்து நல்லவருன்னு சொன்னோனே கடுப்பாயிட்டாங்க. திருப்பியும் நம்ப கண்மணி. சொன்னாலாம் கேட்க மாட்டேன்னு சொல்லி கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு கண்மணி வந்து அடிக்கிறாங்க. நீ இப்படி அடிச்சிட்டனா, எனக்கு கோவம் வந்துருமா? இல்ல நான் மட்டும் ரூமுக்கு போயிடுவேனா? 1000 வாட்டி சொல்லுவேன். மாறன் மாமா நல்லவரு, நல்லவரு, நல்லவரு. இத யாராலயும் மாத்த முடியாதுங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. நம்ப பிருந்தா மாறனுக்கு சப்போர்ட்டிவா சூப்பரா வந்து பேசுற மாரி காட்டுறாங்க. வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் ராகவன் சொன்னா. உன் வாழ்க்கை தான் பிரச்சனையாகும். அதனால தான் சொல்லாம இருக்கேன்னோனே, வீட்டுக்கு வந்துடுறாங்க ராமச்சந்திரன். வள்ளி நீ இப்படி செய்வேன்னு நெனச்சு கூட பார்க்கல. அண்ணே மன்னிச்சிருண்ணே. அதுக்குன்னு நான் உன்கிட்ட பேசாமலாம் இருப்பேன்னு நெனச்சிராத. கண்டிப்பா நான் எப்போதுமே உன்கிட்ட பேச மாட்டேன். மூஞ்சி கூட குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோனே, பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துல. என்னண்ணே, என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எதுக்குண்ணே என்கிட்ட நீ இப்ப பேச மாட்டேங்கிற? என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குண்ணே. நீ இப்படியெல்லாம் பண்ணாத. நீ நம்ம குடும்பத்துக்காக நிறையாவே இத்தனை நாளா வந்து பாடுபட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா, இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பத்துக்கு வந்து கிரியேட் பண்ணி தந்தேன்னு என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா, நீ இந்த குடும்பத்துக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து பசங்களெல்லாம் நல்லபடியா பார்த்துக்கிறேன்னு நெனச்சா, நீ மாறனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க. அதுவும் வீரா வந்து உன் மருமகளா ஆக்கணும்னு நீ நெனச்சிருக்க. எல்லாம் ஓகே தான். ஆனா, அது எப்படிப்பட்ட நிகழ்வா இருந்திருக்கணும்? நீ கஷ்டப்பட்டு பேசி அவன் மனச மாத்தி செஞ்சிருந்தாலே நான் ஒத்துருக்க மாட்டேன். நீ மாட்டு சபையில கட்றா தாலியேங்கிற மாரி பேசுற. என்னால இனிமேட்டு உன் மூஞ்சில கூட முழிக்க முடியாது. நான் இந்த வீட்டுக்கு வருவேன், போவேன். ஆனா உன்கிட்ட பேச மாட்டேன். நீ சமைச்ச எந்த பொருளையும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மாட்டுக்கும் போறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி. மாறன் வந்து வெளில வந்து வராங்க. மண்டபத்த விட்டு. அப்பன்னு பார்த்து என்னண்ணே உனக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு போல இருக்கு. ஆமாண்டா. பொண்ணு மாப்பிளையும் வராம நீ மட்டும் வந்துட்டு இருக்க. பொண்ணு எங்க? அவங்க முன்னாடியே போயிட்டாங்க. எந்த ஊர்ல காது குத்துற? பொண்ணு வந்து உன் கூட தானே வரணும். என்ன போயிட்டாங்கன்னு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுடா. அப்பனா உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? என்னடா அது இவங்க கூட நம்பல. சரி உண்மைய சொல்லிடும். எனக்கு கல்யாணமே ஆகலடா. சும்மா சொல்லிட்டு இருந்தேன். இல்லையே உனக்கு ஆன மாரி தானே கேள்விப்பட்டோம். என்ன கோச்சிட்டு போயிட்டாங்களா அண்ணிங்கிற மாரி சொன்னோனே, தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கடான்னோனே அவங்க எல்லாரும் போறாங்க. இவங்க கூட நம்மள கலாய்க்கிறாங்களே. கல்யாணம் முடிஞ்சு எப்படி நம்ம இருக்க வேண்டியது. ஆனா இப்ப இவ்ளோ பெரிய கஷ்டத்த வந்து நம்ம சுமக்கிற மாரி ஆயிடுச்சேங்கிற மாரி ஃபீல் பண்றாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வீரா வந்து நினச்சிக்கிட்டே வந்து வேதனையோட இருக்காங்க. கண்மணி இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது. நம்ம அதிரடியான முடிவு எடுத்தே ஆகணுங்கிற மாரி அந்த இடத்துல வா நம்ப மாறன் மேல புகார் குடுத்துட்டு வந்துரலாம். சும்மானு இருக்கா? இதனால உன் வாழ்க்கையும் பிரச்சனையாகும். வீராவோட வாழ்க்கையும் பிரச்சனையாகும். அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. நம்ப அரவிந்த் மாரி ஒரு தங்கமான மாப்பிள்ளைய வந்து பார்த்து வீரா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா, இவன் பின்னாடிலேருந்து வந்து தாலி கட்டுவானா? நிச்சயம் வந்து என்னால இத ஏத்துக்கவே முடியாது. ஜெயலட்சுமி வந்து கடுப்பாயிட்டாங்க. இது மாரி பண்ணா, உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? நான் திருப்பியும் அந்த வீட்டுக்கு போவேன்னு நினைக்கிறியாம்மா? எனக்கு அத பத்தி யோசனையும் இல்ல, கவலையும் இல்ல. நான் கண்டிப்பா அந்த வீட்டுக்குலாம் போவே மாட்டேன். உன்னொன்னு, வாம்மா போலாங்கிற மாரி சொன்னோனே, அவசரப்படாதீங்க. மாறன் மாமா வந்து ரொம்பவே நல்லவருங்கிற மாரி, திருப்பியும் வந்து பிருந்தா வந்து மல்லு கட்ட பார்க்குறாங்க. இருப்பினும் அவங்க பேச்சு வந்து எடுபட மாட்டேங்குது.